பழனி மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, பழனி மேல இப்போ ஒரு வீண் பழி விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடையில இருந்த 10,000 ரூபாய் அவர் தான் எடுத்தார் அப்படின்ற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஆனா உண்மை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த பணத்தை எடுத்தது மாணிக்கம். இது மயிலுக்கும் தெரியும். ஆனா மயில் அந்த இடத்துல எந்த விஷயமும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ராஜு அண்ட் கோமதி இவங்க ரெண்டு பேரும் கண் கலங்கி நிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, எல்லார் வீட்டுல இருந்து சீர் வருது, நம்ம வீட்டுல இருந்து சீர் வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க வேதனை. அப்ப ராஜு கிட்ட சொல்றாங்க கோமதி, இங்க பாருமா, நமக்கெல்லாம் அந்த குடுப்பனை கிடையவே கிடையாது, நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதா, நமக்கு எந்த வருஷம் அந்த வீட்டுல இருந்து சீர் கொடுத்தாங்க, அதுக்கான வாய்ப்பே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி கோமதி ராஜிட்ட சொல்றாங்க. அப்ப ராஜு, பரவாயில்லத்தை விடுங்கத்த, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் தேட்டிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் சொல்றாரு, நீங்க இந்த வீட்டு பொண்ணுங்க, நீங்க எதுக்காக வந்து சீர் செய்யணும், சீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கொஞ்சம் கூட பழனி யோசிக்கல. பழனி என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப என்னக்கா உனக்கு சீர் செய்யணும் அவ்வளவுதானே, நான் உன்னோட தம்பி தானே, உனக்கு நான் பண்றேன், ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்குதா, உனக்கு நான் பண்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவோட அப்பா அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தாங்க இவருக்கு. சோ அந்த பணத்துல இவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கிட்டு அவர் ரெடியா தான் வந்திருந்தாரு. சோ டக்குன்னு ஒரு தட்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கும் சரி அண்ட் நம்ம கோமதிக்கும் சரி இவர் சீர்வரிசை வச்சு கொடுக்கும்போது நம்ம கோமதியோட கண் அப்படியே கலங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அந்த குடும்பத்துல இருந்து ஆறுதல்னா இவர் ஒருத்தர் தான். அதே மாதிரிதான் ராஜுக்கும். ராஜு வந்து என்னதான் அவங்க வீட்டுல கொஞ்சம் சில பல ஆதரவுகள் இருந்தாலும் மத்தபடி இப்போதைக்கு இருக்கிற முழு ஆதரவு யார் அப்படின்னா பழனி தாங்க. பழனி மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ராஜுக்கு அப்புறம் இவங்க அக்காவுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே அவர் செஞ்சாரு. சோ இந்த தீபாவளி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே போயிருச்சு. அண்ட் பழனி சுகன்யா வீட்டுக்கு போயிட்டாரு. எல்லாரும் போகணும் அப்படின்னு தான் நம்ம பாண்டியன் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி செந்திலையும் கூப்பிட்டு இருந்தாரு. செந்தில் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனா மீனா எங்க கிளம்பி வந்துட்டாங்க. சோ நீ என்ன பண்ணிட்டு போ, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. செந்தில் போன் பண்ண, நான் இங்க உங்க வீட்டுல தான்ப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் பயங்கரமா போகுது நாளைக்கு எபிசோட்ல. அண்ட் நம்ம எதிர்பார்த்த பிரச்சனை வந்து இப்ப ஆரம்பிக்கல, அது ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே பக்காவா போய்கிட்டு இருக்குது, என்னடா நல்லா போய்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனை இல்லாம அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போதுதான் தீபாவளி எல்லாம் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாண்டியன் வந்து வழக்கம் போல மந்த் எண்ட்ல கணக்கு பாப்பார் இல்லையா, சோ அதே மாதிரி கணக்கு பாக்குறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி 1000 ரூபாய் குறைஞ்சது. சோ அதனால வந்து அது பெருசா அவர் எடுத்துக்கிறல, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை அவர் வந்து விட்டுட்டாரு. ஓகே சரி ரைட், 1000 ரூபாய் தானே போனா போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா இப்போ அதே கணக்கை பார்க்கும்போது அரசு சொல்றாங்க, எப்பா இப்ப கணக்குல வந்து 10,000 ரூபாய் குறையுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு வந்து அப்படியே தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல அந்த அளவுக்கு குறைஞ்சதே வந்து பெரிய விஷயம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை விட பல மடங்கு 10 மடங்கு அதிகமா குறையுது அப்படின்னோனையும் பாண்டியன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னது 10,000 ரூபாய் குறையுதா, நீ நல்லா கணக்க பாருமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, நான் பார்த்துட்டேன்ப்பா கரெக்டா தான் குறையுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அண்ட் சரவணனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இந்த ஆளு 10,000 ரூபாயா எடுத்து வச்சா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்ல இருக்காரு. ஏன்னா இந்த வேலை யாரு பார்த்திருப்பா அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் நினைச்சிருந்தா எப்பயே அந்த விஷயத்தை வந்து தடுத்திருந்திருக்கலாம். இவனை வந்து பணத்தை எடுக்க விடாம அழகா தடுத்திருந்திருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. அதுக்கு பதில் வந்து கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்ற மாதிரி பொறுமையா இருந்துட்டாரு. சரி, பழனி மேல பழிய போடுறாங்கல்ல, பழனிய வைராங்கல்ல, அப்பவாவது என்ன பண்ணியிருந்திருக்கணும், எப்ப இந்த காசு எடுத்தது இந்த மாணிக்கம் தான்ப்பா எடுத்தாப்ல அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனா அப்பயும் அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயில்கிட்ட போய் நீ எதுக்கு வந்து உங்க அப்பா தான் எடுத்தாருன்னு நீ அந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணி அவர் வந்து மயில் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, அவங்க தான் சொல்லல, நீங்களாவது சொல்லிருக்கலாம்லப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். இப்போ இந்த அமௌண்ட் குறையிற பிரச்சனைக்கு வருவோம். இப்போ அமௌண்ட் குறையுது. பாண்டியனுக்கு செம்ம ஷாக்கு. அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, பழனி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா பழனி கூட சண்டைக்கு போறாரு. என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம பழனி தான் செஞ்சிருப்பான், பழனி மட்டும்தான் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்றாரு, சண்டை போடுறாரு, அதை பெரிய பிரச்சனையாக்குறாரு. ஏய் நீ எப்படி அப்படி பண்ண போச்சு, இப்படிலாம் பண்ணுவியா, நான் வந்து உன்னை எப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன், என் பையன் மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ வந்து இவ்வளவு காசை எதுக்கு எடுத்து அப்படின்னு சொல்ல பழனி கெஞ்சிறாரு, மாமா நான் எடுக்கல மாமா, நான் எதுக்கு அவ்வளவு பணத்தை எடுக்க போறேன், எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, சுகன்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்லாம் அவ்வளவு பணம்லாம் எடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா எதையுமே இவர் கேட்கிற மாதிரி தெரியல. இவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிட்டார் அப்படின்னா
அப்படின்னா உடனே அதை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பயங்கரமா போகுது, பயங்கரமா பிரச்சனை ஆகுது. மயில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மயிலுக்கும் தெரியும் அந்த காசு எங்க போச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மயிலும் பார்த்தீங்கன்னா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க சொன்னா நம்ம அப்பா தான் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப பொறுமையா அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா பழனி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல மாமா நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாண்டியன் எதுவுமே கேட்கல. ஸோ பாண்டியனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், எதையுமே கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, நீ வீட்டை விட்டு வெளியே போடா, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, நீ வந்து ஒரு திருடன், நீ வந்து ஒரு திருடே அப்படின்னு சொல்லி பழனி வேலை சொல்ல, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பழனியே முடிவெடுத்துட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறமும் அவர் இங்க இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க. மதியார் தலைவாசல் மிதியாதே அப்படின்ற மாதிரி நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி போயிட்டாரு. பட் இந்த இடத்துல சரவணன் இருந்திருந்தாருன்னா நிச்சயமா உண்மையை சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா சரவணன் அந்நேரம் அங்கும் இல்ல. சோ சரவணன் அதுக்கப்புறம் தான் வர்றாரு. சரவணன் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே ஒரு ரணகணமான மாதிரி தெரியுது. அப்போ சரவணன் கேட்கிறாரு, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஒரு சின்ன பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, கோமதி தான் அழுதுகிட்டு இருப்பாங்களா, கோமதிட்ட போய் கேட்கிறாரு, என்னம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒண்ணு இல்லப்பா, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு, பெரிய சண்டையா போச்சு, பழனி தான் காசு எடுத்தான்னு சொல்லிட்டு உங்க அப்பா பழனி போட்டு அடிச்சு அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு அப்படின்னு சொல்ல, இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சரவணனுக்கு. சரிப்பா எவ்வளவு குறையுது அப்படின்னு கேட்க, 10,000 குறையுதுன்னு இவர் தலையில கைய வச்சிட்டாரு. என்னது 10,000 குறையுதா, என்னங்க சொல்றீங்க 10,000 குறையுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க, யார் அந்த பணத்தை எடுத்தா, எனக்கு தெரியும் அந்த பணத்தை யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த பணத்தை எடுத்தது மயிலும் மயிலோட அப்பாவும் தான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே செம்ம ஷாக். என்னடா அவன் இப்படி சொல்றான், ஆமா அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன், இந்த பணம் யார்கிட்ட இருந்து வரணும், யாரு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஆளு தான், இவர் தான் கொடுக்கணும், இவர் கொடுக்குற காசு தான் இந்த மாதிரி பழனி எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் கூட்டு வந்தாரு. நீங்க யாரு கையில பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அங்க பிரச்சனை வருது. நான் வந்து உங்க சம்பந்தி கையில தான் அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சம்பந்தி கையிலையா, எந்த சம்பந்தி கையில அப்படின்னு சொல்லிட்டு, வேற யாரு, இந்த மயிலோட அப்பா தான் அங்க உட்கார்ந்துருந்தாள் கல்லாவில், நான் அவர்கிட்ட தான் அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, அவ்வளவுதாங்க கதையே வந்து டோட்டலாகவே ரணகலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே என்ன சொல்ல, கதையே மாறிடுச்சு. பாண்டியனுக்கு நெஞ்சில இழி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னது இந்த காசை பழனி எடுக்கலையா, வீணா அவன் மேல சந்தேகப்பட்டனா அப்படின்ற மாதிரி சொல்லி பாண்டியன் உட்காந்துட்டாரு. சோ இப்பதாங்க கோமதி பேசுறாங்க, எங்க தம்பி என்னங்க பாவம் பண்ணா, நாய் மாதிரி நீங்க குடுக்கறத சாப்பிட்டுட்டு உங்களை விட அதிகமா உழைச்சிருக்க அந்த கடைக்கு, நீங்க எப்படி அவனை வந்து சந்தேகப்பட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அண்ட் சரவணன்லாம் அவங்க அப்பாவை எதிர்த்தே பேச மாட்டாரு. ஆனா பழனிக்காக வந்து திட்டுறாரு. எதுக்கு, நீங்க அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க வந்து வேலைக்கு சேர்த்தால்தான் சரி கிடையாது, நான் அப்பவே சொன்னேன் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து பொய் பிராடு பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2-3 பொய் நம்ம மயில் மறைச்சிருக்காங்க இல்லையா, அதையும் சொல்லி இருந்தாருன்னா நல்லா இருக்கும். ஆனா என்னவோ தெரியல, அதை மட்டும் விட்டுட்டு இந்த நடந்த பிரச்சனைக்கான விஷயத்தை மட்டும் தான் சொல்றாரு. சோ சொல்லி ஒரு வழியா பிரச்சனையை வந்து சுமூகமா முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துப்பார் போல இருக்கு. மற்றபடி பிரச்சனை எல்லாம் முடிகிற மாதிரி தெரியல. சோ அது தனியா தான் போய்கிட்டு இருக்குது, தனி ட்ராக்ல. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றது எதுவுமே தெரியல. ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, பழனி இதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க கூடாது. சரி, தன்னோட அண்ணன்கள் வந்து உனக்கு மார்க்கெட்டே நான் வச்சு தரேன்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீ எனக்கு வச்சு குடுறா, அந்த ஆளு கடைக்கு இருந்த மாதிரியே நான் கடையை போறேன்டா அப்படின்னு சொல்லி கடையை போட்டா கதை செம்மையா இருக்கும். பட் அப்படி செய்ய மாட்டாரு. பழனி வந்து மச்சான் தானே கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லி வந்துருவாரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்திருக்காரு. பாண்டியன் கோவப்படுற எல்லா நேரத்திலையும் அவர் கூட தான் இருந்திருக்காரு அப்படின்றதுனால இது அவருக்கு பெரிய விஷயமா இருக்காது. சோ கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீட்டுல தான் இருக்க போறாரு. பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.